வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ஒரு வழியாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் இருக்குது. 292 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. இது கூட்டணி ஆட்சிக்கு தான் வழிவகுத்துருக்கு. அதனால் பிஜேபி வெற்றி பெற்றாலும் முழுமையான வெற்றின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ் தோற்று போனால் கூட முழுமையான தோல்வின்னு சொல்ல முடியாது. வலிமையான எதிர்க்கட்சியாக இந்த தடவை அமையுது. எப்பயுமே ஒரு ஜனநாயக நாட்டுக்கு எதிர்க்கட்சி வலிமையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். யாருமே கேட்க ஆள் இல்லைன்னா தான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சட்டத்தை போடலான்னு தோணும். அதுக்கு இந்த தடவை செம ஆப்பு வந்திருக்கு. பிஜேபி ஆட்சி அமைச்சா கூட அது கூட்டணியாக தான் அமையும். அது முழு திருப்தி கொடுக்காது அவங்களுக்கு. 5 வருஷத்தில் கூட்டணி ஆட்சியோட அந்த கூட்டணி கட்சியோட தயவு வேணும். ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறதுல மெஜாரிட்டிக்கான சப்போர்ட் வேணும். இதனால் தான் தோன்றித்தனமாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அந்த வகையில் இது ஒரு நல்ல விஷயம். கருத்து கணிப்புகள் அனைத்தும் தவிடுபொடி ஆயிடுச்சு. இந்த கவுண்டமணி காமெடி மாதிரி திமிங்கலத்தோடு வச்சு கோடிக்கணக்கில் போகுமா, அவ்வளோ வருமா, இவ்வளோ வருமாங்கிற மாதிரி பிஜேபி 350 தாண்டும், 400 தாண்டும், வாஷ் அவுட்டு அப்படி இப்படின்னு நாங்கள் கருத்து கணிப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சாச்சு. அதை விட தமிழ்நாடு அமோக வெற்றி. டிஎம்கே திராவிடம்னா என்னன்னு காமிச்சிட்டாங்க மக்கள். அதுதான் வேணும். இந்த மீடியாக்கள் தான் ஏற்றி விட்டதுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை ஆகா ஓஹோன்னாங்க. அண்ணாமலைக்கு கூட வாய்ப்பு இல்லை. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, படித்தா மட்டும் போதாது, அந்த பணிவு வேணும், மக்களை கவர்றதுக்கான விஷயங்கள் வேணுங்கிறது தெரியுது. இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னு பார்த்தா, பிஜேபியோட கோட்டைன்னு சொல்கிற அந்த உத்தரப்பிரதேசத்துலேயே பெரிய அடி வாங்கியிருக்கு. ராமர் கோயில் கட்டியாச்சு, இனிமேல் ஃபுல்லாக நமக்கு தான் நினச்சாங்க. கடைசியில் ராமர் கோயில் கட்டின இடம் ஃபைசாபாத்லேயே பிஜேபிக்கு தோல்வி. இதுலேருந்து என்ன தெரியுது, கடவுள் பேரை சொல்லிலாம் ஏமாற்ற முடியாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும். அதில் தான் அந்த தொகுதி மக்களே ஓட்டு போடாமல் விட்டுருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருந்திருக்கு. அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இன்னொரு அதிர்ச்சி கேரளாவில் சுரேஷ் கோபி கம்யூனிஸ்ட்டு ஏரியாவிலே ஒரு இடம் பிடிக்க முடிஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டம். அப்புறம் பிஜேபி தமிழ்நாட்டில் தோற்றாலும் ஒரு 12 இடங்களில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அதுவே அவங்களுக்கு அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு யுக்தியாக மாற்றுவாங்க. நாங்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி வெற்றிகரமாக ஏடிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 10% மேலே வாக்கு வங்கி வந்திருக்கு இந்த தடவை. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் தான். சரி, எப்படியோ கூட்டணி பிடிச்சி ஒரு கூட்டணி ஆட்சி பிஜேபி அமைச்சாலும் ஒரு 5 வருஷம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தான் கிங் மேக்கரு. இவங்க 2 பேரை வச்சு தான் பொழப்பு ஓட்டணும். சந்திரபாபு நாயுடாவது நம்பலாம், நிதிஷ்குமாரை நம்பி எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. இழுத்து பிடிச்சி தான் ஓட்டணும் பிஜேபி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.